அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி க்ரோஷெட் வீடியோவில் ஈஸியான சாலட் கிரானி ஸ்கொயர் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த டிசைன் பார்க்கும்பொழுதே எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த கிரானி ஸ்கொயருக்காக யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டிச் செயின் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட் ஸ்டிச். செயின் ஸ்டிச், டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் சாலட் கிரானி ஸ்கொயர் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்டில் இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா, அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நாம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாலட் கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் பார்த்து தான் நான் வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த பேட்டர்ன் பார்த்து ஈஸியாக போடுங்க. வீடியோவில் நான் சொல்கிறது புரியலனாலும் பேட்டர்ன் பார்த்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாலிட் கிரானி ஸ்கொயர் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு 5 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு முதல்ல இருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதும் 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோச்சேட்டாக கணக்கெடுத்துட்டு சின்னதாக இருக்கிற இந்த ரவுண்டு உள்ளே இருந்து டபுள் க்ரோச்சேட் 2 டபுள் க்ரோச்சேட் போடுறது ஒரு பாக்ஸ் போல் இருக்கும், அதாவது ஒரு ஃப்ளவரோட பெட்டல் போல் இருக்கும். அடுத்து 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு அதே ரவுண்டு உள்ள இன்னும் 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோச்சேட் போட்டுட்ருக்கோம். அடுத்து அதே ரவுண்டு உள்ள அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டபுள் க்ரோச்சேட், அதாவது 2வது டபுள் க்ரோச்சேட் போட்டுட்ருக்கோம். மறுபடியும் ஒரு டபுள் க்ரோச்சேட் போடணும். டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிக்கும் பொழுது இது ஒரு பெட்டல் போலவே இருக்கும். இன்னும் 2 டைம் இது போலவே போடணும். இது ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம் 3 செயின் ஸ்டிச். அடுத்தது இதே போல் 3 டபுள் க்ரோச்செட். இது போல் 4 பக்கமும் வர மாதிரி போட்டு முடித்த பிறகு இது போல் இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைச்சிருக்கு. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். இந்த லைனில் இருந்து நல்லா கவனமாக பார்த்தா மட்டுமே நம்மளால் இந்த ஸ்கொயர் ஷேப் போட்டுட்டு வர முடியும். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கிற டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சுக்கு மேலேயே ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். கீழே 2 டபுள் க்ரோச்செட் இருக்கு. இப்போ முதல் டபுள் க்ரோச்செட்டுக்கு மேலே ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். ஏற்கனவே 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்செட்டாக கணக்காயிடுச்சு. இப்போ ஒரு டபுள் க்ரோச்செட், 2வது டபுள் க்ரோச்செட், இப்போ போட போகிறது 3வது டபுள் க்ரோச்செட் போட்டுட்ருக்கோம். இப்போ 3 டபுள் க்ரோச்செட் வந்த பிறகு அடுத்தது இந்த கார்னர், அதாவது இந்த
செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த கேப்ல 2 டபுள் க்ரோச்செட் இந்த கேப்ல போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். அதே கேப்ல மறுபடியும் இன்னும் ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் அதே கேப்ல இன்னும் 2 டபுள் க்ரோச்செட் போடணும். ஒவ்வொரு கார்னர்லயும் 2 டபுள் க்ரோச்செட், 3 செயின் ஸ்டிச், மறுபடியும் 2 டபுள் க்ரோச்செட். இதையே தான் ஃபாலோ பண்ணணும். 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சதும் கார்னர் முடிச்ச பிறகு 3 டபுள் க்ரோச்செட் இங்க இருக்கு. ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு வரணும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல 2 டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கோம். இப்போ 3 டபுள் க்ரோச்செட் போடும் போது 5 டபுள் க்ரோச்செட் கிடைச்சது. 5 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சதும் அடுத்ததா இருக்கிற கார்னர்ல 2 டபுள் க்ரோச்செட் போடணும். 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு கரெக்டா நமக்கு 7 டபுள் க்ரோச்செட் இந்த கார்னருக்கு கிடைச்சிருக்கு. இந்த 7 டபுள் க்ரோச்செட் கிடைச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அதே கேப்ல 2 டபுள் க்ரோச்செட் போடணும். 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சது போலவே மீதி இருக்கிற இந்த 2 பக்கத்துலயும் 7 டபுள் க்ரோச்செட் வர்றது போல போடணும். கடைசி இருக்கிற கார்னர்லயும் 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிருக்கேன். ஏற்கனவே 5 டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் எந்த கார்னர்லயும் கரெக்டா 7 டபுள் க்ரோச்செட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 2 டபுள் க்ரோச்செட் போட்டது பிறகு கரெக்டா எல்லா பக்கமும் 7 டபுள் க்ரோச்செட் வந்து இந்த ஸ்கொயர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா கிடைச்சிருக்கு. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோச்செட்டா கணக்கு எடுத்துட்டு 6 டபுள் க்ரோச்செட் இருக்கும். 6 டபுள் க்ரோச்செட்லயும் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு கார்னர்ல 2 டபுள் க்ரோச்செட் போடணும். 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டு அதே கார்னர்ல 2 டபுள் க்ரோச்செட் போடணும். அடுத்ததா 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு மீதம் இருக்கிற இந்த ஒவ்வொரு டபுள் க்ரோச்செட் மேலேயும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கணும். கடைசியா அந்த கேப்ல வரும்பொழுது 2 டபுள் க்ரோச்செட் போட்டோம்னா இப்ப ஏற்கனவே இங்க 2 டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கோம். அடுத்து கீழே வந்து 7 டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு வரும். இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோச்செட். அது போல அடுத்து இன்னும் 6 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட்ல 2 டபுள் க்ரோச்செட் கார்னர்ல போட்டிருக்கோம். அடுத்ததா 7 டபுள் க்ரோச்செட் ஒவ்வொரு டபுள் க்ரோச்செட்டுக்கு மேலேயும் போட்டுட்டு வந்தோம். மொத்தம் 9 டபுள் க்ரோச்செட் வந்த பிறகு இந்த கார்னர்ல 2 டபுள் க்ரோச்செட் போடணும். 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு கரெக்டா 11 டபுள் க்ரோச்செட் இந்த லைன்ல இருக்கிறது போல இருக்கும். இப்போ 11வது டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சதும் 11 டபுள் க்ரோச்செட் கரெக்டா வந்ததுக்கு இந்த லைன் முடிச்சிட்டோம். அடுத்ததா 3 செயின் ஸ்டிச் போட்டு அதே கார்னர்ல 2 டபுள் க்ரோச்செட் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டு 6 டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்ததா 3 செயின் ஸ்டிச் போட்டு 11 டபுள் க்ரோச்செட் இந்த லைன்ல வர்றது போல போட்டிருக்கோம். அதே போலதான் இந்த 2 பக்கமும் 11 டபுள் க்ரோச்செட் வர்றது போல போட்டு முடிக்கணும். இந்த ஸ்கொயர் ஷேப் பாருங்க எப்படி கிடைச்சிருக்குன்ட்டு. 3 பக்கத்துலயும் 11 டபுள் க்ரோச்செட் வர்றது போல போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததா இந்த 11 டபுள் க்ரோச்செட் எப்படி வர வைக்கிறோன்றது இந்த லைன்ல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே கேப்ல இன்னும் 2 டபுள் க்ரோச்செட் போடணும். மீதி இருக்கிறது 2 டபுள் க்ரோச்செட் இருக்கு. இந்த ஒரு டபுள் க்ரோச்செட் மேலேயும் ஒரு டபுள் க்ரோச்செட் போடலாம். முதல் டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கிறேன். அடுத்ததா இருக்கிற டபுள் க்ரோச்செட்டுக்கு மேல இன்னொரு டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகுதான் இந்த லைன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ 2 டபுள் க்ரோச்செட் போட்டுட்டேன். இந்த கார்னர்ல இருக்கிற 2 டபுள் க்ரோச்செட்டும் இப்போ நம்ம போட்ட இந்த 2 டபுள் க்ரோச்செட்
ஏற்கனவே இந்த லைன்ல 7 டபுள் crochet போட்டிருக்கோம். இப்போ மொத்தமா கவுண்ட் பண்ணும்பொழுது 11 டபுள் crochet ஆயிடுச்சு. எல்லா பக்கத்துலயும் போட்டுட்டு வந்தது போலவே இந்த இடத்துலயும் 11 டபுள் crochet வந்த பிறகு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் ஸ்கொயர் இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல 3, அடுத்து 7, இப்போ 11 டபுள் crochet லைனும் போட்டு முடிச்ச பிறகு இது போல தான் இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் crochet கணக்கு எடுத்துட்டு அடுத்ததா இருக்கிற 6 டபுள் crochetலயும் ஒவ்வொரு ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போட்டு முடிக்கணும். 6 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற இந்த கார்னர்ல 2 டபுள் crochet போடணும். 9 டபுள் crochet கிடைச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டு அதே கார்னர்ல 2 டபுள் crochet போடணும். 2 டபுள் crochet போட்டு முடிச்சதும் அடுத்ததா இருக்கிற 11 டபுள் crochetக்கு மேலேயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டு முடிச்சு கார்னர்ல 2 டபுள் crochet போட்டு 3 செயின் ஸ்டிச் அடுத்தது அதே கார்னர்ல 2 டபுள் crochet போட்டு முடிக்கணும். இந்த லைன் எப்படி போட்டு முடிக்கிறோமோ அதே போலதான் இன்னும் 2 பக்கத்துலயும் இதே போல மொத்தம் 15 டபுள் crochet வரது போல போட்டு முடிக்கணும். சாலிட் கிரானி ஸ்கொயர்ல 4வது லைன் 15 டபுள் crochet வரது போல நம்ம போடணும். 3 பக்கத்துல 15 டபுள் crochet வந்தாச்சு. ஆனா ஃபர்ஸ்ட்ல தொடங்கின அந்த லைன்ல முதல்ல 2 டபுள் crochet போட்டிருக்கோம். அடுத்ததா 7 டபுள் crochet போட்டிருக்கோம். மொத்தம் 9 டபுள் crochet தான் இருக்கு. இப்போ இந்த கார்னர்ல 2 டபுள் crochet போடுறோம். அதுக்கு அடுத்ததா இருக்கிற 4 டபுள் crochetலயும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல 9 டபுள் crochet போட்டிருக்கோம். அடுத்ததா மொத்தமா இப்படி சுத்திட்டு வந்த பிறகு 2 டபுள் crochet போட்டுட்டு அடுத்து 4 டபுள் crochet போட்டிருக்கோம். மொத்தம் 6. 6ம் 9ம் சேர்த்தோம்னா கரெக்டா 15 டபுள் crochet இந்த லைன்லயும் கிடைச்சது. 15 டபுள் crochet போட்டு முடிச்சதும் 3 செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் சாலிட் கிரானி ஸ்கொயர் கிடைச்சது. எவ்வளோ ஈஸியா ஒரு கிரானி ஸ்கொயர் போட்டு முடிச்சிருக்கோம். ரன்னிங் நூலை கட் பண்ணி எடுத்துட்டு பேக் சைட்ல ஸ்டிச்சு உள்ளவே இந்த ஊசியோட உதவியால இந்த ரன்னிங் நூலெல்லாம் உள்ளுக்கு தள்ளி விட்டுட்ட பிறகு சாலிட் கிரானி ஸ்கொயர் கிடைச்சாது. இதே போல நிறைய கிரானி ஸ்கொயர் செஞ்சு பேக் ஒன்று மேக் பண்ணலாம். இல்லை இன்னும் ஒரு கிரானி ஸ்கொயர் ரெடி பண்ணிட்டு ஜாயின் பண்ண பிறகு மினி பவுச்சும் கிடைக்கும். இன்னைக்கு வீடியோல சாலிட் கிரானி ஸ்கொயர் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.